பிடிச்ச வேலை செய்யறது வந்துட்டு அது என்னைக்குமே வந்து நிறைய வருஷத்துக்கு நம்மளால செய்ய முடியும். அண்ட் ஆல்சோ எதனால நம்மளுக்கு பிடிச்ச வேலை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு இட் இஸ் நம்ம அதுக்காக வந்து டெய்லி வந்து போர் அடிக்காம ஐயோ எதுக்குடா இந்த வேலை பண்றோம் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணாம வந்து நம்மளோட மேக்ஸிமம் எஃபர்ட் கொடுத்து நம்ம வந்து அந்த வேலை செய்வோம். ஸோ தட் இஸ் வை பேஷன் இன் வாட் யூ டூ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் பிரின்சிபல் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, டூ வாட் யூ ஆர் குட் அட். உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் எதுல இருக்கு அப்படின்றது கண்டுபிடிச்சு நீங்க வந்து அது ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும். ஸோ இது பண்ணா நம்மளுக்கு வந்து டெய்லி நம்மளுக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். இல்லைன்னா வந்துட்டு நம்ம பண்றது சரியா தப்பா ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்லேயே வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ வி ஷுட் ஆல்வேஸ் கிவ் அவர் பெஸ்ட். நம்ம எதுல வந்து நல்லா ஸ்கில்டா இருக்கும் அப்படின்னு ஃபிகர் அவுட் பண்ணி வி ஹாவ் டு டூ தட். அதுதான் செகண்டா சொல்றாங்க. தேர்டு வந்துட்டு மிஷன், வாட் த வேர்ல்ட் நீட்ஸ். எப்போதும் நம்மளுக்குன்னு நம்ம யோசிக்கணும், நம்மளுக்குன்னு நம்ம பண்ணிப்போம். பட் மற்றவங்களுக்கு என்ன பண்ண போறோம், நம்மளை சுத்தி இருக்கிற பீப்புளை வந்து எந்த அளவுக்கு நம்ம இம்பேக்ட் தரோம், அதுவும் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்டா வந்துட்டு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஃபோர்த் வந்து ப்ரொஃபஷன். எப்போதும் வந்து இப்போ ஃப்ரீயா எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. எவ்ரி திங் கம்ஸ் வித் அ ப்ரைஸ். ஸோ நம்ம ஒரு சர்வீஸ் கொடுக்குறோம், நம்ம ஒருத்தவங்களுக்கு பண்றோம்னா கூட வந்துட்டு வி ஹாவ் டு எக்ஸ்பெக்ட் த ரைட் அமௌண்ட் ஆஃப் பேமெண்ட். நம்மளுக்கு வந்து கரெக்டான ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கா, அதுல இது வந்து நம்ம சாட்டிஸ்ஃபைடான ஒரு பே வந்துட்டு நம்ம வாங்கணுமா அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ